மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது பாஜக. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று இரவு சந்திக்கிறார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் சந்திப்பதால் கூட்டணி குறித்து பேச வாய்ப்பு. சென்னை தொடர் செயின் பறிப்பில் கைதான கொள்ளையன் சல்மான் நீதிமன்றத்தில் ஆஜர். மூன்றாவது கொள்ளையனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார். கடலூரில் இறங்குவதற்குள் எடுக்கப்பட்ட அரசு பேருந்து தலைக்குப்புற விழுந்ததில் தலையில் அடிபட்டு கல்லூரி மாணவி படுகாயம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் நிகழ்ந்த தீ விபத்தை விரைந்து வந்து அணைத்த தீயணைப்புத் துறையினர். திருவாரூரில் பயங்கர சத்தம் கேட்டதால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். மன்னார்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சம். நாகர்கோவிலில் சாலையில் நடுவில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்குடன் இளைஞர் விழுந்த விவகாரம். மாநகராட்சி ஊழியர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம். சென்னை தாம்பரம் அருகே வரதராஜபுரத்தில் ஐடி கம்பெனி மேலாளரின் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை. லோன் ஆப்பில் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் தனியார் நிறுவனங்கள் கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்ததால் விபரீத முடிவு என்று தகவல். மதுரையில் பள்ளி சீருடைக்கு மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லரை வைத்து அளவெடுத்ததாக புகார். ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் மீது போக்ஸ்கோ வழக்கு பதியப்பட்ட நிலையில் மாணவிக்கு ஆதரவாக போராட்டம். உதகை கவர்னர் சோலை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பாதி உடலை சாப்பிட்டு சென்ற நிலையில் பொதுமக்கள் அச்சம். சிம்பனி இசையை உருவாக்கியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா. இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி விழா நடத்தப்படும் என்று பேரவையில் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். சிம்பனி நிகழ்ச்சியை கண்டு லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதுக்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். பிரிந்ததுதான் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க திட்டமா என்ற கேள்விக்கு பதில். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இபிஎஸ் தாமாக விலகிக் கொள்வதுதான் மரியாதையாக இருக்கும் என்றும் ஓபிஎஸ் காட்டம். தவறினால் அவமரியாதையை சந்திக்க நேரிடும் என்றும் பேட்டி. தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை ஏற்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நடவடிக்கை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இந்திய பங்குச் சந்தைகளில் ஆட்டோமொபைல்ஸ் பங்குகள் விலை கடும் சரிவு. செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஈரானிய கொள்ளையன் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? நேற்றைய தினம் வேளச்சேரியில் அந்த என்கவுண்டர் நடந்த அந்த நபருடைய உடல் வந்து ராயப்பேட்டை அரசு பொறுப்பு மருத்துவமனையில் வச்சு அங்கே போஸ்ட்மார்ட்டமானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அது போஸ்ட்மார்ட்டத்தை விட்னஸ் பண்ணியிருக்கிறாரு சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய பார்த்திபன். அவர் முன்னிலையில் தான் அதையும் நடந்திருக்கு.
குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உடலை ஒப்படைப்பதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கு. அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும். ஏன்னா அரசு தரப்பில் எப்போவுமே அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்திலிருந்து கேள்விகள் வரும் பட்சத்தில் டாக்குமெண்டேஷன் யாரிடம் உடல் ஒப்படைக்கிறார்கள், இந்த போஸ்ட்மார்ட்டம் எப்பொழுது நடைபெற்றது, யார் முன்னிலையில் நடைபெற்றது போன்ற அனைத்து விவரங்களும் உள்ளடக்கிய ஆவணங்களாக காவல்துறையினர் பதிவு செய்து கொள்ளப்பட்டு அந்த உடலானது ஜாஃபரின் உடலானது அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பட இருக்கிறது. நேராக இங்கிருந்து ராயப்பேட்டை மருத்துவமனையிலிருந்து எம்பாமிங் செய்யப்படுவதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே எம்பாமிங் பணிகள் முடிவடைந்து இன்று இரவு பாம்பேவுக்கு அவரது குடும்பத்தார்கள் அவரது உடலை எடுத்து செல்ல இருக்கிறார்கள். தற்போது அதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அமரர் அறை, அதாவது மார்ச்சரியில் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்குள்ள அதை கொடுத்துருவாங்க. நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்டு அவர்கள் உறவினர் வந்த பிறகு அவர்கள் ஒப்புதலுடன் இந்த கையெழுத்தெல்லாம் பண்ணப்பட்டு அவங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இப்போ கையெழுத்தாகி அந்த போஸ்ட்மார்ட்டமும் நடந்து முடிந்து உறவினரிடம் உடலானது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்னாகத்தான் நான் சொல்லிய இந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு செல்வது, எம்பாமிங் செய்வது, பின்னர் அங்கிருந்து விமான நிலையத்திற்கு செல்லப்பட்டு விமானம் மூலமாக பாம்பேவுக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ். மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் மீதான விவாதத்திலிருந்து பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக தற்போதைய அண்மைச் செய்தியை பார்க்கலாம். சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட கொள்ளையன் சல்மானுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய கொள்ளையன் சல்மானை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் ஒரே நாளில் 6க்கும் அதிகமான இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் போலீசாரை தாக்க முற்பட்ட போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் மேலும் 2 பேரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் மீதான விவாதத்திலிருந்து பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், அனைவரும் நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வரும் நிலையில் மத்திய பாஜக கூட்டணி அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டம், இந்தி திணிப்பு, நீட், புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றின் மூலம் மக்களை வஞ்சிக்கும் மத்திய அரசு அந்த வரிசையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர்களை வஞ்சிக்க உள்ளதாக முதலமைச்சர் விமர்சித்தார். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவால் ஏற்பட போகும் விளைவுகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இதனைத் தொடர்ந்து தனி தீர்மானத்தை எதிர்த்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், வக்ஃபு வாரிய பிரச்சனையால் தான் கடந்த வாரம் திருநெல்வேலியில் கொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய சமூகத்தோடு பிற்படுத்தப்பட்டவர்களும் பெண்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே
இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, மதத்தின் அடையாளமாக கருதப்படும் வாரியத்தில் மற்றொரு மதத்தைச் சேர்ந்தவரை புகுத்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தான் விரிவாக பேசுவதற்கு எப்படியும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறிய நிலையில் வக்பு சட்ட திருத்தம் தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ், இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனா தீர்மானத்துல பேசுறதை நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகரை அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனால் ஜனநாயகம். இதனை ஏற்காமல் பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் வாரியம் கொண்டுவரப்பட்டதற்கான நோக்கமே சிதைந்துவிடும் என்று கூறினார். மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானத்திற்கு அதிமுக வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். அதே சமயம் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் போது இந்த பிரச்சனை குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கேன்னு சொன்னாரோ, அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும். இதேபோன்று காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வக்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே இந்த மசோதாவிற்கு எதிராக கேரளா மற்றும் கர்நாடக சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வரிசையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.